கதை சிட்டுவும் மின்னும். காடு. ஒரு காலத்தில் மின்னும் காடு என்று ஒரு விசித்திரமான காடு இருந்தது. அந்த காட்டில் உள்ள இலைகள், பூக்கள் எல்லாமே இரவில் மின்மினி பூச்சிகள் போல ஜொலிக்கும். அந்த காட்டில் சிட்டு என்ற ஒரு அணில் குட்டி இருந்தது. சிட்டு ஒரு சாதாரண அணில் இல்லை. அது சந்தோஷமாக இருந்தால் மஞ்சள் நிறத்தில் மாறும், கோபப்பட்டால் சிவப்பு நிறத்தில் மாறும், பயந்தால் நீல நிறத்தில் மாறிவிடும். ஒரு நாள் மதியம் சிட்டு விளையாடிக் கொண்டிருந்தபோது அது ஆசை ஆசையாக சேர்த்து வைத்திருந்த ஒரு வானவில் கொட்டையை தொலைத்துவிட்டது. அது சாதாரண கொட்டை இல்லை, அதை நட்டால் மிட்டாய் மரம் வளரும். சிட்டு அழுது கொண்டே காடு முழுவதும் தேடியது. பயத்தில் அதன் உடல் நீல நிறமாக மாறிவிட்டது. அப்போது அங்கே பறந்து வந்த ஒரு வயதான ஆந்தை, "கவலைப்படாதே சிட்டு, அங்கே பார்" என்று ஒரு பெரிய காளான் பக்கம் காட்டியது. அந்த காளான் ஒரு குடை போல பெரிதாக இருந்தது. அது பிங்க் நிறத்தில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அதன் அடியில் சிட்டு தொலைத்த வானவில் கொட்டை வைரக்கல் போல தகதகவென மின்னிக் கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் சிட்டுவுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். ஒரே நொடியில் அதன் உடல் நீல நிறத்திலிருந்து மகிழ்ச்சியான பச்சை நிறத்திற்கு மாறியது. அது துள்ளி குதித்து ஓடிச் சென்று அந்த கொட்டையை எடுத்துக்கொண்டது. அன்றிலிருந்து சிட்டு தன் பொருட்களை பத்திரமாக பார்த்து கொண்டது.